Hello guys, welcome to Knowledge Harvest channel. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து ஆப்பிளோட ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, WWDC 24, அதாவது அவங்களோட டெவலப்பர் கான்ஃபரன்ஸ். ஸோ அதில் வந்து அவங்களோட iOS 18 அதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல் ஆப்பிள் ஒன்று கொண்டு வந்தாங்க, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அது போல் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாம் இப்போ அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை, இன்னொரு நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, Elon Musk threatens to ban Apple devices from his companies for Apple's ChatGPT integration. அதாவது ஆப்பிள் வந்து நேற்று ஈவெண்ட்டில் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அவங்க வந்து ஏஐ வந்து எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதில் கூகுள் போல இல்லாமல் அவங்க ஏஐ அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் புதுசாக ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ யாரோட அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பன் ஏஐ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட இன்டெகிரேட் பண்ணி இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு ஆப்பிள் கிளைம் பண்ணுறாங்க, அது கொண்டு வந்தாங்க. ஸோ அதே போல் சாம் ஆல்ட்மேனும் அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாங்க, நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது ஆப்பிள் வந்து if Apple integrates OpenAI at this OS level, Apple devices would be banned from his businesses and visitors. அதாவது ஆப்பிள் வந்து OS லெவலில் இது வந்து OpenAI வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஆப்பிள் டிவைசஸ் வந்து என்னோடய ஃபேக்ட்ரியில் எல்லா இடத்துலையுமே நான் பேன் பண்ணிடுவேன். அதே போல் விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னாமே அவங்க வந்து ஃபோனை வந்து செக் அவுட் பண்ணிட்டு தான் எங்களோட பெர்மிஷன்ஸில் என்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்வீட் மாதிரி போட்டிருந்தாரு. அதையும் யாருக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா, டிம் குக் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆப்பிளோட CEO, அவங்களோட ட்வீட்டுக்கு கீழே போட்டிருந்தாரு. ஸ்போஸ் சீம்ஸ் டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீன்ஸ் ஆப்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, iOS 18 ஆப்பிள் செட் பீப்புள் வில் ஏபிள் டு ஆஸ் சிரியில் வந்து நார்மலாக நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பீங்க பார்த்தீங்களா, அப்படி கேட்கும்போது நீங்கள் வந்து ChatGPTலேருந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட பெர்மிஷனோட தான் அந்த டேட்டாஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ், PDFs, டாக்குமெண்ட்ஸ் எதாவது இருந்தாலுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளோட டேட்டாஸ் வந்து OpenAI அதாவது ChatGPTக்கு கண்டிப்பாக போகுது. ஸோ அதுதான் அந்த எலான் மஸ்க் சொல்கிறாரு, நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே அவங்க வந்து கொடுக்குறாங்க. அவர் என்னால் ரொம்ப இதாக எப்படி சொல்கிறது, ஒரு ஆங்கிலியாக கமெண்ட் பண்ணி ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்பிள் வந்து அவங்களோட டிவைசஸ் கிளைம் பண்ணுறது வந்து ப்ரைவசிக்காக தான் மேக்ஸிமம் எல்லாமே கிளைம் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து OpenAI இன்டெகிரேட் பண்ணலாம், அவங்களோட டேட்டாஸ் யூசர்ஸோட டேட்டாஸ் வந்து OpenAIக்கு போகுது அப்படின்னு எலான் மஸ்க் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அவங்களோட டிம் குக்கோட ட்வீட்டு கீழே என்ன போட்டுதான்னு பார்த்தோம்னா, டிம் குக் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா கீழே டேரெக்டாக எலான் மஸ்க் டோன்ட் வாண்ட் இட் they stop this creepy spyware or all Apple devices will be banned from the premises of my companies அப்படின்னு சொல்லியிருக்காரு டேரெக்டாகவே போய். ஸோ அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கஸ் ப்ரௌன்லி இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபேமஸ் யூடியூபர், அவங்களோட ட்வீட்லேயுமே போயிட்டு எலான் மஸ்க் வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம், மார்க்கஸ் ப்ரௌன்லி வந்து இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு சம்மரி மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு கீழே போயிட்டு ஆப்பிள் யூசிங் த வேர்ட்ஸ் ப்ரொடெக்ட் யுவர் ப்ரைவசி, நான் முன்னே சொன்னது போலவே while handling your data or a third party AI they don't understand and can themselves create is not protecting privacy at all. அவர் வந்து மீன் பண்ணுறது வந்து மெயினாக ப்ரைவசி தான் மீன் பண்ணுறாரு. அது கீழே வந்து மார்க்கஸ் ப்ரௌன்லியும் ரிப்ளை பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, asked Tim Cook, he said Apple at no point sends any of your data to OpenAI without explicit user permission, video coming later அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது நான் வந்து டிம் குக், அதாவது ஆப்பிளோட CEOட்ட கேட்டேன், அவங்க வந்து யூசரோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த டேட்டாவும் OpenAIயோட ஷேர் ஆகாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு மார்க்கஸ் ப்ரௌன்லி சொன்னார். ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ChatGPT உங்களோட ஐஃபோனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்டெகிரேஷன் வேணும், அதாவது அந்த பெர்மிஷன் வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து எலான் மஸ்க் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ப்ரைவசின்னு சொல்லிட்டு ப்ரைவசி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோடு மட்டும் இல்லாமல் ஆப்பிளோட ஸ்டாக்ஸ் எல்லாமே சரிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிளோட ஸ்டாக் ப்ரைஸஸுமே கம்மியாக இருக்குது. இது வந்து ஃபோர்ப்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ஸ்டாக் டவுன் ஆஸ் OpenAI டீல் ஃப்ரம் டு எலான் மஸ்க் டு பேன் ஐஃபோன் ஃப்ரம் ஹிஸ் கம்பெனிஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டுருக்கு. ஆப்பிள் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். பட் நிறைய பேர் சொல்கிறது தான், நீங்கள் உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்களோட டேட்டா ஷேர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பர்மிஷன் நம்ம கொடுத்தா மட்டும்தான் ChatGPT இன்டெகிரேஷன் நடக்கும். ஸோ பொறுத்து வந்து இந்த ஸ்டோரி எப்படி பில்டப் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நாம் வந்து அந்த ஆப்பிள் ஈவெண்ட்டில் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம எப்படி அவங்க என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நாம் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் guys for watching the video and do subscribe to channel for more videos.